சாவு வீடு மெல்ல களை கட்டி கொண்டிருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். முன்கூடத்தில் கிடத்தி வைக்கப்பட்டிருந்தது கல்யாணியின் உடல். ஆண்கள் கூட்டம் கூடத்திற்கு வந்து இறுதி மரியாதை செலுத்திய பிறகு வெளியே போடப்பட்டிருந்த ஷமியானா பந்தலுக்குள் ஐக்கியமானது. பெண்கள் ஆங்காங்கே இருந்த அறைகளில் பரவினார்கள். நடுக்கூடத்தில் மாமியாரின் உடல் அருகே சூன்யத்தை வெறித்தபடியே உட்கார்ந்திருந்தாள் புவனேஸ்வரி. திருமணமாகி வந்த நாளிலிருந்தே அதிகாரங்கள் மையப்படுத்தப்படாததால் மாமியாருடன் சொல்லிக் கொள்ளும்படியான எந்த பிணக்கும் ஏற்பட்டது இல்லை. அம்மாவின் தோளில் சாய்ந்தபடி உட்கார்ந்திருந்த காயத்ரியின் உதடுகள் தனியே விம்மியது. ஒரு கையால் பாட்டி கிடத்தி வைக்கப்பட்டிருந்த ஐஸ் பெட்டியின் கைப்பிடியை பிடித்திருந்தாள். அவளுக்கு தான் திருமணம் நிச்சயமாகி இருந்தது. நேற்று வரை வருங்கால கணவனுடன் செல்போனில் கிசுகிசுத்து கொண்டிருந்தவள் இன்றைய நாளை பாட்டிக்காக அர்ப்பணித்திருந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். அக்கம் பக்கம் வீடுகள் காலையிலேயே இலவு தண்டிவிட்டு அலுவலகம் சென்றிருந்தன. கல்யாணிக்கு நெருக்கமான வீட்டு பெண்மணிகள் கணவனை அலுவலகம் கிளப்பி விட்டுவிட்டு முகத்தை மட்டுமே அலம்பிக் கொண்டு வரவழைக்கப்பட்ட சோகத்தை ஏந்தியவர்களாக அமர்ந்திருந்தார்கள். அவர்களில் ஒரு வீட்டிலிருந்து காஃபி சப்ளை ஆகி கொண்டிருந்தது. திண்ணையில் தலையை குனிந்தவாறே அமர்ந்திருந்தான் சீனிவாசன். பிறந்ததிலிருந்து இன்று வரையிலான 50 வருடங்கள் அம்மாவுடனேயே இருந்தவன். திருமணத்திற்கு முன்பு வரை அம்மாவும் அவனும் மட்டும்தான் மொத்த குடும்பமே. புவனேஸ்வரி வந்த பிறகு மூவராகியது. காயத்ரியும் மனோவும் பிறந்த பிறகு மகன் சீனிவாசனுடன் சேர்ந்து கல்யாணியின் உலகமும் விரிந்தது. மனோ அப்பாவின் அருகில் அமர்ந்திருந்தான். கல்லூரியில் 3ஆம் ஆண்டு மாணவன். தோளில் சாய்ந்திருந்த மகனை நிமிர்த்தினான் சீனிவாசன். மனோ, அத்தை பெரியம்மா எல்லாத்தையும் பின்கட்டுக்கு அனுப்பிடுப்பா. எல்லோரும் சுகரும் ரத்த கொதிப்புமா இருக்கிறவங்க. ரொம்ப நேரம் பட்னி கிடக்க முடியாது. பாட்டியை எடுக்க எப்படியும் சாயங்காலம் ஆயிடும். மனோவின் தோழர்கள் உறவினர்களை சத்தமின்றி வீட்டிற்கு பின்பு அழைத்து வந்து கலரோ காஃபியோ கொடுத்த வண்ணம் இருந்தார்கள். எனக்கு ஒரு அப்பா இருந்திருந்தால் அவரும் எப்படிதான் என் தோளில் சாய்ந்து மனைவியின் சாவை எதிர்கொண்டிருப்பாரோ. அப்பா நினைத்து பார்க்கவே புதிதான சொல்லாக இருந்தது சீனிவாசனுக்கு. இதுவரை வாழ்க்கையில் யாரையும் அப்பா என்றே அழைத்ததில்லை என்று தோன்றியது. அப்பா இறக்கும்போது அவன் 5 மாத குழந்தையாக இருந்ததாக அம்மா சொல்வாள். பெரிய குடும்பத்தில் வாழ்க்கைப்பட்டவள் கல்யாணி. கணவனின் இறப்பிற்கு பிறகு மாமியாரும் இறந்துவிட குழந்தன்மார்கள் இருவரின் மனைவியோடும் இருக்க முடியாமல் தாய் வீட்டிற்கே வந்து விட்டாள். எத்தனை நாள் எங்களோடு கிடந்து மல்லாடுவ? உன் செலவுக்கு நீ பார்த்துக்க வேணாமா? அம்மா நாசுக்காக குடும்ப நிலையை சொன்னாள். நல்ல வேளை அந்த ஊர் ஒரு சிறிய டவுனாக இருந்ததால் வேலை வாய்ப்புக்கு ஏதுவாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். அப்பளம் வடாம் செய்து அக்கம் பக்கத்திற்கு கொடுத்ததில் சீனிவாசனை ஒரு சிறிய ஆங்கில பள்ளியில் சேர்க்க முடிந்தது. வீட்டு வாடகைக்கும் மளிகை செலவுக்கும் பணமின்றி போக சமையல் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தாள் கல்யாணி. ஒளிந்த நேரங்களில் வீட்டில் தேங்காய் பருப்பி செய்து பாக்கெட் பண்ணி கடைகளுக்கு கொடுக்க ஆரம்பித்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். ஏமா, உன் கை இப்படி சொரக்குது? இரவு நேரத்தில் அம்மாவின் மேல் காலை தூக்கி போட்டு கொண்டு அவன் கைகளுக்குள் தன் கைகளை நுழைத்து கொண்டே பேசுவான் சீனிவாசன். அம்மா தேங்காய் துருவிக்கிட்டே இருக்கிறன்ல, அதான் கையெல்லாம் இப்படி ஆயிடுச்சு. நீ படிச்சு வேலைக்கு போய் அம்மாவோட கைக்கு மருந்து வாங்கி போடுவியான். அம்மாவோட கை வளவளப்பா ஆயிடுமா என்றவள். அங்க பாருப்பா வானத்தை, அம்மா துருவி போட்ட தேங்காய் பூ மாதிரி நட்சத்திரமெல்லாம் வானம் பூரா எரிஞ்சி கிடக்கு காட்டினாள். ஒற்றை அறையும் நின்று கொண்டே சமைக்கும் அளவுக்கு ஒரு கிச்சனுமாக இருக்கும் வீட்டில் வெயில் காலங்களில் வெக்கை தாங்க முடிவதில்லை. கதவை ஒரு தளித்தாற்போல் திறந்து வைத்தால்தான் உறங்க முடியும். ஸ்டோர் வீடு என்பதாலும் பாதுகாப்பு பிரச்சனை இல்லை என்பதாலும் இந்த வீட்டை காலி செய்யவும் விரும்பவில்லை. அப்படியும் இப்படியுமாக பள்ளி இறுதி வரை வந்து விட்டான். அம்மா, எங்க எச்எம் கட்டாயமாக என்ன காலேஜில் சேர சொன்னாங்கம்மா. நல்லா வருவேன்னு சொன்னாங்கம்மா. வெள்ளந்தையாக பேசும் மகனை பார்த்தாள். அப்பளம் வடாம் விற்பனை செய்யும் அந்த பிரபல டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை அணுகினாள். அவளை பார்த்தவுடனேயே கடை சிப்பந்தி சொன்னான், அம்மா சரக்கை கோடவுனில் இறக்கிட்டு பில்லு வாங்கிட்டு வந்துடுங்க. சரக்கு கொண்டுட்டு வரல தம்பி, நான் ஓனரை பார்க்கணும். ஒரு நிமிடம் அவரை நிமிர்ந்து பார்த்தவன் ஏசி அறை இருந்த பக்கமாக கையை காட்டினான். சார், நான் உங்கள் கடைக்கு ரெகுலராக அப்பளம் வடாம், கொத்தவர வத்தல், சுண்ட வத்தல்னு எல்லாம் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் என்று சொன்னார். தெரியுமா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க?
கனிவாக தான் பேசினார் அந்த முதலாளி என்று தான் சொல்ல வேண்டும். சார், என் பையனை காலேஜில் சேர்க்கணுங்கிறாங்க, பணம் கொஞ்சம் கையை கடிக்குது, அட்வான்ஸாக கொடுத்தீங்கன்னா சரக்கு கொடுத்து கழிச்சிடுவேன். இறுதியில் சுவையான படாம் ஐட்டங்களை அந்த கடத்திக்கு மட்டுமே சப்ளை பண்ண வேண்டியதாயிற்று. இந்த கையில் சரக்கும் அந்த கையில் காசுமாக வாங்கும் போது வேலை செய்யும் அலுப்பே தெரியதிருந்தது. எவ்வளவு சரக்குகள் விற்றாலும் கடன் மட்டும் அடைவதாக தெரியவில்லை. முன்பெல்லாம் சின்ன சின்ன கடைகளுக்கு போடும்போது லாபம் கூடுதலாக கிடைத்தாற் போல இருந்தது. இப்போது வேலை மட்டுமே அதிகரித்திருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். அம்மா, நீ படுற பாட்டை என்னால் பார்க்க முடியலம்மா. கல்லூரியிலிருந்து வரும் மகனை கூட கவனிக்க நேரம் இருப்பதில்லை அவளுக்கு. சீனிவாசன் படித்து முடிக்கவும் வட்டியோடு சேர்த்து கடனை அடைக்கவும் சரியாக இருந்தது. எலும்பும் தோளுமுமாக மெலிந்திருந்த அம்மாவை பார்த்தான். அம்மா, இனிமே நீ வேலை எதுவும் செய்ய வேணாம், நான் பார்த்துக்கிறேன் உன்னை. சினிமா ஹீரோ போல பேசும் மகனின் தலையை தடவியவாறே மெலிதாக சிரித்தாள் கல்யாணி. சீனிவாசன் ஏறி இறங்கிய கம்பெனிகளில் அவனுக்கு தருவதாக சொல்லப்பட்ட சம்பளம் அம்மாவின் வருவாயை விட குறைவாக இருந்தது. அம்மாவின் சிரிப்பிற்கு அர்த்தம் புரிந்தது அவனுக்கு. ஜெராக்ஸ் கடை வைத்தான். அந்த நட்டத்தையும் கல்யாணியை ஏற்க வேண்டியதாயிற்று. அம்மாவின் விற்பனை பிரதிநிதியானான். அந்த வேலையையும் அம்மாவை பார்த்து கொண்டிருந்தாள். புதிதாக வருவாய் ஏதும் இல்லை. கொஞ்சம் நாள் பொறுத்துக்கோமா, உன்னை உட்கார வச்சு சோறு போடுவேன். மகனின் ஆத்மார்த்தமான அன்பு யார் காதில் விழுந்ததோ என்னவோ, அரசாங்க தேர்வில் வெற்றி பெற்று பணியில் சேர்ந்தான். நேற்று பிறந்த மாதிரி இருக்கு. அவனுக்கு தான் வயசு 27 ஆயிருச்சு. சட்டு புட்டுன்னு அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நிம்மதியா இருக்கிற வழிய பாரு. சொந்த பந்தங்கள் சொல்ல அரசாங்க உத்தியோகத்தினுக்கு பெண் கொடுக்க நிறைய பேர் முன் வந்தார்கள். அரண்மனை உத்தியோகம் என்றாலும் கை நீளமாக இல்லாததால் அரை காசு சம்பாத்தியத்தில் மீண்டும் மூச்சு முட்டி போனது சீனிவாசனுக்கு. இந்த முறை உடல் உழைப்பை மருமகள் பகிர்ந்து கொண்டாள். எல்லோரும் அப்படியே உட்கார்ந்திருந்தா எப்படி? எழுந்துறீங்கப்பா, போய் 4 குடத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து பாடியை குளிப்பாட்டிட்டு சடங்கு சாங்கியத்தை ஆரம்பிக்க வேண்டியது தானே என்று சொன்னார்கள். இது என்ன கிராமமா பெரியப்பா? ஊர் பொது கிணறு பொது குளமெல்லாம் டவுன்ல இருக்காது. எங்கேயாவது பொது பைப் இருக்கான்னு பார்க்கணும். சீனிவாசன் கம்மலான குரலில் பேசினான். மழைதான் தூரிக்கிட்டு இருக்கேப்பா, 4 குடத்தை வெளியில வச்சோம்னா நிறைஞ்சிடும்ல. மனோ பாட்டியின் கடைசி குளியலுக்கு உபயம் சொன்னான். அம்மா, என்னைக்கு கஷ்டம் கொடுத்திருக்கா எண்ணிக்கொண்டான் சீனிவாசன். வரவேண்டியவங்க யாரும் இல்லையே சீனு, பெரியப்பா மறுதடவை கேட்டு நிச்சயப்படுத்தி கொண்டார். சம்மந்தி வீட்டிலிருந்து துக்க காரியத்திற்கு வர வாய்ப்பு இல்லை. காயத்ரியின் திருமணத்திற்கு ஜாதகத்தை கையில் எடுத்ததுமே கணவனிடம் வாதிட்டாள் புவனேஸ்வரி. நகநட்டு ஒன்றும் சேர்க்கலையேங்க, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே என்று சொன்னாள். எனக்கு இன்னும் 8 வருஷம்தான் சர்வீஸ் இருக்கு. இப்போ கடனை உடனே வாங்கினாதான் அடைக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கும். மனோவுக்கு வேற படிப்பு செலவு இருக்கு. மனைவியின் வாயை அடைத்து விட்டான். கல்யாணமும் தகைத்து வர அப்படியும் இப்படியுமாக சேமிப்பெல்லாம் எடுக்கும் 3 லட்சம் துண்டு விழுந்தது. போன வாரம்தான் தெரிந்த இடத்தில் சொல்லி 3 லட்சம் ரூபாய் வட்டிக்கு வாங்கியிருந்தான் சீனிவாசன். பார்த்து புவனா, பத்திரம் பீரோவில் துணிகளுக்கு அடியில் நுழைத்து வைத்தாள் புவனா. மறுநாள் அலுவலகத்தில் இருந்தான். ஏங்க, அத்தைக்கு ரொம்ப முடியலைங்க, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக்கிட்டு போயிருக்கோம் என்று சொன்னார். படபடப்பாக பேசினாள் புவனேஸ்வரி. சார், பேஷண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துருக்கோம். ஐசியூவில் ஃபுல் அப்சர்வேஷனில் இருக்காங்க. இருந்தாலும் இன்னும் 48 மணி நேரம் கழிச்சு தான் அசூரன்ஸ் கொடுக்க முடியும். டாக்டரின் வார்த்தைகளை சுமந்து கொண்டு வட்டமான கண்ணாடி வழியே அம்மாவை பார்த்தான். 68 வயதான அம்மா 100 வயதிற்கான உழைப்பை உழைத்திருக்கிறாள் என்று தான் சொல்ல வேண்டும். நினைவு மட்டும் இருந்தால் அம்மா இப்படியா படுத்திருப்பாள்? உடல் பூராவும் சுற்றி இருக்கும் ஒயர்களை தூர எறிந்துவிட்டு வடாமாவோடு மொட்டை மாடிக்கு ஓடியிருக்க மாட்டாள்? கண்ணீரோடே அம்மா மசமசத்து தெரிந்தாள். 48 மணி நேரம் யுகங்களாக கடந்தது. 2 நாள் மருத்துவமனை செலவு கழுத்தை பிடித்தது. திடீர் செலவானதால் அலுவலக நண்பர்கள் புரட்டி கொடுத்திருந்த பணமும் வறண்ட தரையில் பட்ட நீர்த்துளியானது. மனோதான் கூப்பிட்டான். அப்பா, உன்னை டாக்டர் வர சொல்லானப்பா என்று சொன்னான். சார், இப்போதைக்கு பேஷண்ட்டு சேஃபாக இருக்காங்க, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஆனால் உடனே ஆஞ்சியோகிராம் பண்ண மாதிரி இருக்கும். வால்வில் பிளாக் பர்சன்டேஜ் தெரிஞ்சுக்கிட்டாதான் மேற்கொண்டு எதுவும் செய்ய முடியும்.
ஃப்ளாஸ்ட்லேயே சரி பண்ண முடியுமான்னு ஆஞ்சியோகிராம் பண்ணும்போதே செஞ்சிடுவோம். பிளாக் அதிகளவு இருந்துச்சுன்னா உடனே பைபாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் என்று சொன்னார். வியர்த்து போனது சீனிவாசனுக்கு. புவனேஸ்வரி தான் முதலில் சுதாரித்து கொண்டார். எவ்வளோ செலவாகும் டாக்டர் என்று கேட்டாள். 2.5 லட்சம் ரெடி பண்ணணுங்கம்மா. பைபாஸ் பண்ண தேவையில்லைன்னா செலவு பாதியாக குறையும். இப்போது சீனிவாசனுக்கு மாரடைப்பு வரும் போல் இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். விஷயம் கேள்விப்பட்டு சம்மந்தி வீட்டார் கல்யாணியை பார்க்க வந்தார்கள். கவலைப்படாதீங்க சம்மந்தி, மாசிவ் அட்டாக், ஒரு நிமிஷ நேரத்தில் மனுஷனுக்கு ஆவு வாங்கிடுது. இந்த மட்டும் அம்மா தப்பிச்சிட்டாங்கன்னு சந்தோஷப்படுங்க. முதல்ல அம்மாவோட ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிங்க. கல்யாணத்துக்கு இன்னும் 1 மாதம் இருக்குல்ல, பர்ச்சேஸ்லாம் அதுக்கு பிறகு வச்சுக்கிடலாம். கையை பிடித்து ஆறுதல் சொல்லிவிட்டு கிளம்பினார்கள். கண்ணாடி வழியே அம்மாவை பார்த்தான். முதலாக அம்மாவின் துணையின்றி ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளப் போகிற பயம் அவன் கண்களில் தெரிந்தது. அவன் முதுகிற்கு பின்னால் நின்று எட்டி பார்த்தாள் புவனேஸ்வரி. என்ன செய்யறதுங்க, டாக்டர் உடனே ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறாரு. கல்யாணத்துக்கு இன்னும் 1 மாதம்தான் இருக்குது. பணத்துக்கு எங்கே போகிறது? எப்போதோ மாதாந்திர சீட்டின் மூலமாக வாங்கி போட்டிருந்த நிலம் ஞாபகத்துக்கு வந்தது. முனைந்து பார்த்ததில் அந்த ஃப்ளாட் இருப்பதற்கான அடையாளமே தெரியவில்லை. உங்ககிட்ட எத்தனை பவுன் இருக்கு? மனைவியிடம் கேட்டான். கழுத்தில் போட்டிருக்கிற தாலி கொடி தாங்க இருக்கு. சம்மந்தி வேறு அவ்வப்போது நலம் விசாரிக்கும் சாக்கில் நகையை ஞாபகப்படுத்துகிறார் என்று சொன்னார். சார், கல்யாணியோட அட்டெண்டரை டாக்டர் வர சொல்றாரு. ஐசியூவிலிருந்து வெளியே வந்த நர்ஸ் சத்தமாக அழைத்தார். பதட்டத்துடன் முன்னே வந்தான் சீனிவாசன். மிஸ்டர் சீனிவாசன், உங்கள் மதரோட கண்டிஷன் பற்றி ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டோம். நீங்கள் பைபாஸ் செய்கிற மாதிரி இருந்தால் ஹாஸ்பிட்டலில் இருக்கட்டும், இல்லைனா டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடலாம். பட் பர்சனலி ஐ சஜெக்ட் கோ ஃபார் யுவர் ஆப்ரேஷன் இன் எ பெட்டர் சாய்ஸ். கண்களை கூர்ந்து பார்த்தார். ஓகே சார், நீங்கள் ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க, நான் பணத்தை கட்டிடுறேன். சட்டென்று எழுந்த வேகத்தில் சொல்லிவிட்டு வெளியே வந்தான். பணம் இழுத்தாள் புவனா. பார்த்துக்கலாம் புவனா, கல்யாணத்துக்கு இன்னும் 1 மாதம் இருக்குது. அதுக்குள்ளே அம்மா எழுந்திரிச்சு வந்து ஏதாவது ஒரு வழியாக சொல்லாமலா போயிடுவாங்க. நாளை மறுநாள் ஆப்ரேஷன். அதற்கான ஏற்பாடுகள் நடந்தன. இரத்த கொதிப்பும் சர்க்கரையும் நார்மலாக இருந்தது. கவுண்டரில் 1/3 டோக்கன் அட்வான்ஸ் இப்படியே பண்ணிடுங்க சார். நர்ஸ் ஒருவர் வந்து போகிற போக்கில் சொல்லிவிட்டு சென்றார். புவனா, நான் போய் பணம் எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். வீட்டிற்கு கிளம்பினான் சீனிவாசன். வெயிலுக்கு இதமாக கறிவேப்பிலை போட்டு ஒரு டம்ளர் நிறைய மோரை நிறைத்து கொடுத்தார். காயத்ரி செல்போனை சார்ஜருக்குள் சொருகிவிட்டு குளியலறை நோக்கி நடந்தான் சீனிவாசன். ஃபோன் அடித்தது. அவசரமாக வெளியே வந்தான். ஏமா ஃபோன் அடிக்குது, எடுக்கலாம்ல என்றபடியே காதில் வைத்தான். மறுமுனையில் புவனாதான் படபடவென்று பேசினாள். எங்க அத்தைக்கு இன்னொரு அட்டாக் வந்துடுச்சான், சீரியஸாக இருக்காங்கன்னு டாக்டர் சொல்கிறாரு, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. குரலின் படபடப்பு நிலைமையை உணர்த்தியது. பீரோவை திறந்து கடனாக வாங்கி வைத்திருந்த பணத்தில் 50,000 எடுத்து பேண்ட் பாக்கெட்டில் சொருகினான். வண்டி தடதடத்து வேகம் எடுத்தது. அப்பா மெதுவா போப்பா. காயத்ரியின் குரல் முதுகில் ஒலித்து தேய்ந்தது. சீனிவாசன் உள்ளே நுழைவதற்குள் கல்யாணி உலகை வெடுப்பதற்கும் சரியாக இருந்தது. புவனாவுடன் சேர்ந்து மனோவும் அழுது கொண்டிருந்தான். கல்யாணியின் உயிரற்ற உடல் வெள்ளை துணியால் மூடப்பட்டிருந்தது. 2 ஆண் செவிலியர்கள் உடலை ஸ்ட்ரக்சரில் வைத்து தள்ளியபடி ஐசி யூனிட்டிற்கு வெளியே கொண்டு வந்தார்கள். மனசு படபடவென்று அடித்து கொண்டது சீனிவாசனுக்கு. காலுக்கு கீழே ஏதோ ஒன்று கலன்று இயக்கம் இழந்தது போல அப்படியே நின்றிருந்தான். அனிச்சையாக கண்களில் நீர் திரையிட்டிருந்தது. கல்யாணியின் உடல் நெருங்கி வந்தது. முகம் மட்டும் திறந்திருந்தது. சீனிவாசன் அருகில் வந்ததும் தயங்கி நின்றது. சார், உங்கள் கையெழுத்து போட்டுட்டு பாடியை வாங்கிக்கோங்க. அம்மாவின் முகத்தை உற்று பார்த்தான் சீனிவாசன். கண்களை அங்குமிங்கும் விளக்கவில்லை. டியூப்களின் நச்சரிப்பிலிருந்து விடுபட்ட அவளின் முகம் நிர்மலமாக இருந்தது. ஏதோ சாதித்தார் போன்ற தோற்றப்பொழிவு கூட அதில் தெரிந்தது. கண்களின் நீர்த்திரை மறைந்து முழுமையான பார்வையில் தெரிந்த அந்த முகத்தில் பரவியிருந்த நிம்மதி கொஞ்சம் கொஞ்சமாக இவனுக்குள்ளும் இறங்கியது. அப்படியே நிலைத்தும் போனது. வாய் விட்டு அழுதுடுச்சுன்னு துக்கத்தை அடைச்சி வச்சுக்காத. அலுவலக நண்பர் யாரோ சொன்னார். பாவம், ஒத்த ஆளா நின்று மகனை வளர்த்து ஆளாக்கினாங்க. எத்தனை கஷ்டம் இருந்தாலும் மகன்கிட்ட கொண்டு போறதே இல்லை. சிரிச்சுக்கிட்டே சமாளிப்பாங்க. மகராசி. பேத்தி கல்யாணத்தை பார்த்துட்டு போறதுக்கு தான் குடுப்பனை இல்லாம போச்சு. கூட்டம் சலசலத்தது.
ஊர்வலம் புறப்பட்டது. சுடுகாட்டில் சாம்பலாகி போனாள் கல்யாணி. குளித்துவிட்டு உறவு ஜனங்களின் மத்தியில் அமர்ந்தான் சீனிவாசன். கூடுன கல்யாணத்தை நிறுத்த வேண்டாம், பெரிய சாவு நடந்து போலியிருக்கு. சுபகாரியம் எல்லாத்தையும் 3 மாசத்துக்கு தள்ளி போடணும். இதெல்லாம் ஒரு காலத்துல யாரு பார்க்கறா? 3ஆம் நாள் கரும காரியத்தை நடத்திட்டு ஆகிற வேலையை பார்க்க வேண்டியதுதான். ஆளுக்கு ஒரு கருத்து எழுந்தது. இறுதியில் சம்பந்தி வீட்டாரின் சம்மதத்தோடு 3ஆம் நாள் கருமாதியும் குறித்த தேதியில் திருமணமும் நடைபெற முடிவானது. ஒரு வார காலத்தில் என்னவெல்லாம் நடந்துவிட்டது. டீயை உறிஞ்சு கொண்டிருந்தான் சீனிவாசன். பக்கத்தில் செல்போன் சினுங்கியது. சம்மந்தி தான். சம்மந்தி, நாளைக்கு நாள் நல்லா இருக்கு, நாளைக்கே முகூர்த்த புடவை எடுத்துடலாமா என்றார்கள். சம்மந்திக்கு சம்மதத்தை சொல்லிவிட்டு மனைவியை அழைத்தான். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு முகூர்த்த புடவை எடுக்க வர சொல்லி இருக்காரு சம்பந்தி. அதுக்கு முன்னாடி நகையை எடுத்துடலாம். நீ குளிச்சுட்டு சீக்கிரம் கிளம்பு. காயத்ரி, நீயும் தாமா. மனைவியையும் மகளையும் அவசரப்படுத்தினான் சீனிவாசன். பீரோவின் துணிகளுக்கு இடையே கையை விட்டு துலாவினான் சீனிவாசன். எப்போதும் பணத்தை அங்கு வைப்பதுதான் வழக்கம். 1000 ரூபாய் கட்டுகள் 2ஐயும் 500 ரூபாய் கட்டு 1ஐயும் உருவினான். டாக்டர் ஆபரேஷனுக்கு கட்ட சொன்ன தொகையும் இதுதான். ஏதோ புரிய வாய் அழுகையில் கோணியது. அம்மா என்று சத்தம் போட்டு அப்பாவிடம் ஓடிய மகனை தடுத்து இழுத்து கொண்டாள் புவனேஸ்வரி என்றார்.